ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக துபாயில் நடக்கிற 24H கார் ரேஸில் அஜித் குமார் ரேசிங் டீம் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அஜித் குமார் சார் தான் கார் ஓட்டி ரேஸில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஆப். இந்த ஆப் பேர் பைமோட்டோ ஆப். பைமோட்டோ ஆப் பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்ல என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லயும் கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நாங்க ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டா, ஆமா பெட்ரு தான், எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்க சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, ப்ராடக்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்போ குவாலிட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். அதனால் நீங்கள் நம்பி பொருள் வாங்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், ரீசெண்டாக அஜித் குமார் அவங்க கார் ரேஸில் ஈடுபட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்துச்சு. கார் ரேஸில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கப்ப அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெக்யூர் ஆகி வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் கிட்டத்தட்ட எந்த கார் ரேஸாக இருந்தாலும் பைக் ரேஸாக இருந்தாலும் 90% பயிற்சி எடுத்துகிட்டு மட்டும்தான் நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணி ரேஸ்லலாம் கலந்துப்பேன். அந்த 10% தான் இயற்கை நம்மளை முடிவு பண்ணுது. அந்த 10% எனக்கு கடவுள் காப்பாற்றி தருவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அஜித் குமார் சார் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 11/1/2025 1 மணிக்கு துபாயில் அதாவது இந்தியன் டைம் கணக்குப்படி 1 மணிக்கு துபாயில் 24H அப்படிங்கிற ஒரு ரேஸ் நடத்திட்டு இருக்கு. வருஷம் நடக்கும். அதில் அஜித் குமார் ரேசிங் டீம் அதில் ஹெட் அஜித் குமார் சார். அதாவது 24 hours காரை ஓட்டணும். அதான் இதோட ரூல்ஸ். இப்போ நேற்று 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 1 மணிக்கு வரைக்கும் கார் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும், நான் ஸ்டாப்பாக. அதில் விதிமுறைகள் என்னன்னா, மினிமம் 240 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வண்டி அதில் யார் அதிக கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்களோ கிட்டத்தட்ட 42 டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் யார் அதிக கிலோமீட்டர் ஓட்டுறாங்களோ அவங்க தான் ரேஸோட வின்னர். அப்படிங்கிறப்ப நடந்துட்டு இருக்கப்ப ரேஸ் நடக்கிறது முன்னாடி அஜித் குமார் ரேசிங் டீம் அந்த டீம்ல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா, இந்த போட்டியில் அஜித் குமார் சார் கலந்துக்க மாட்டாங்க. அதாவது இப்போ 24 hours நடக்குதுன்னா ஒரு ஆளே ஓட்ட மாட்டாங்க. ஒரு ஆளே எப்படி 24 மணி நேரம் ஓட்ட முடியும் அப்படின்னா ஒரு ஆள்லாம் ஓட்ட மாட்டாங்க. ஒரு டீமுக்கு 4 பேர். அந்த 4 பேர் தான் மாற்றி ஓட்டுவாங்க. அதில் ரீசெண்டாக ஆக்சிடென்ட் நடந்ததுனால மற்றபடி வேறு ஏதோ ஒரு இஷ்யூனாலையும் அவங்க இந்த போட்டியில் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க நியமித்த டீமு மட்டும்தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுதோ ஒழிச்சு அஜித் சார் கார் ஓட்ட கிடையாது. ஆனால் அடுத்த நடக்கிற போகிற போட்டியில் அது நிறைய போட்டி, அங்கேயே அதே துபாயில் நிறைய போட்டிகள் நடக்கும். அதில் அடுத்த நடக்க போகிற போட்டியில் அஜித் சார் மட்டும்தான் கார் ஓட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த போட்டியில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அஜித் குமார் ரேசிங் டீம் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு சந்தோஷம். இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி அஜித் குமார் என்னடா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க, ரசிகர்களையும் சந்திக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த இதில் 3rd பிளேஸில் அந்த கொடியை பிடிச்சி அப்படி ஆட்டுறாங்க. அதிலே தெரியுது அவங்களோட சந்தோஷம் என்னென்னு. அப்போ தான் புரியுது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறப்போ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நடக்க போகிற ரேஸ்லேயும் அவர் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி 3rd பிளேஸுங்கிறது 1st பிளேஸ் வருவார் நம்புகிறோம். கண்டிப்பாக ஜெயிப்பார். நான் ஒரு விஜய் ஃபேனாக சொல்கிறேன். கண்டிப்பாக அஜித் சார் ஜெயிப்பார். சார் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறாங்க. பார்த்தீங்களா, இவங்களுக்காக இல்லாமல் ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நடிக்கிறத விட்டுட்டு கார் ஓட்ட போகிறான் அப்படி இப்படின்லாம், அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரியே எல்லோரும் இருப்போம். அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கான வேலையை நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்போம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.